ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு முருமல் கிச்சன். இது ஒரு வெட்னஸ்டே காலையில் ஒரு 6 o'clock பார்த்தீங்கன்னா, நான் மட்டனுக்கு வந்து எல்லாம் வறுத்துருக்கேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வெட் கிரைண்டிங்க்கு வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து ட்ரை கிரைண்டிங்க்கு வறுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய பேனில் சின்ன வெங்காயம், வரமிளகா, ஒரு தக்காளி பழம், மல்லித்தூள் போட்டு ஆயிலில் வந்து வதக்கி வச்சுருக்கேன். குட்டி பேனில் வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 7 o'clock முன்னாடியே மட்டன் ஷாப்க்கு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவரொட்டி அப்படின்றது வந்து 7 மணிக்கு முன்னாடியே நம்ம போனா தான் கிடைக்கும். இல்லன்னா முன்னத்த நாளே நம்ம சொல்லி வைக்கணும். அவ்ளோ வந்து டிமாண்ட் அது. ஏன்னு சொல்றேன். ஸோ வாங்கிட்டு வந்து மட்டன் வாஷ் பண்ணிட்டேன். வெட் கிரைண்டிங் பண்ணத வந்து தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிருக்கேன். ட்ரை கிரைண்ட் பண்ணத ட்ரையா அரைச்சிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சுவரொட்டி. இங்கிலீஷ்ல வந்து ஸ்ப்ளீன். இது வந்து டயட்டீஷியன் எனக்கு கண்டிப்பா எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, மட்டன்ல விட்டமின் B12 ரிச். ஸோ இது பயங்கரமான டிமாண்டு. இது பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சைஸ் வந்து உடுமல்பேட்ல ₹50 தான். இதுவே என் ஃப்ரெண்டு சொன்னா, சென்னையில இந்த சைஸ் வந்து ₹250 ஸோ இது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, அதுலேருந்து பிளட் வந்து அப்படியே ஊஸ் அவுட் ஆயிடும். அ வேஸ்ட்டா போயிடும். அதனால நல்லா கொதிக்கிற தண்ணீல ஒரு 5 மினிட்ஸ் போட்டு, அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணணும். நான் சும்மா மஞ்சள் தூளும், உப்பும் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ நீங்க கட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அது வெந்துரும். அதனால அந்த பிளட் வந்து வெளிய வராது. ஸோ மத்த மட்டன் பீஸஸ் வந்து நம்ம எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுவோம். ஆனா சுவரொட்டி அந்த மாரி கட் பண்ணக்கூடாது. ஹீமோகுளோபின் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும். பிரெக்னன்சி பிளான் பண்றவங்க, பிரெக்னன்ட்டா இருக்கவங்க, மதர் ஃபீட் பண்ணிருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்ப்ளீன் சுவரொட்டின்னு கேட்டீங்கன்னா குடுப்பாங்க கடையில. இந்த முதல் நாளே நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து கடையில சொல்லி வச்சுட்டு, அடுத்த நாள் போயிட்டு வாங்கிக்கலாம். 2 கேட்டேன். 1 தான் கிடைச்சது. ஸோ இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகும். பிளட்ல விட்டமின் B12 லெவல் வந்து உங்களுக்கு நல்லாவே இன்கிரீஸ் ஆகும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பா டயட்டீஷியன் வந்து என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் விட்டமின் B12 5 இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு விட்டமின் B12 எனக்கு லோவா இருந்தது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மட்டன் குழம்பு ரெசிபி பெருசா ஷூட் பண்ணல. அந்த மசாலா வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு, மட்டன் பீஸ் ஆட் பண்ணி, தண்ணி ஊத்தி, சால்ட் போட்டு லாஸ்ட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் வந்து போட்டு ஒரு 8 விசில் விட்டு நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கும். வேற லெவல்ல டேஸ்ட்டா இருந்தது. அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி, ட்ரை கிரைண்ட் பண்ணிட்டு கடைசில ஆட் பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட்டா இருக்கும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஜீவன் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. இட்லி பான் பார்த்தீங்கன்னா, முன்னத்த நாளே வந்து ஆர்டர் போட்டிருந்தது வந்திருந்துச்சு இண்டஸ் வேலிலேருந்து. அது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இட்லிக்கு மட்டன் குழம்பு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம காம்பினேஷன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இந்த மாரி சாப்ட்டு. இங்க உடுமல்பேட்ல எப்பவுமே சண்டே காலையில இட்லி, மட்டன் குழம்போட தான் விடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜீவனுக்கு அந்த மாரி செஞ்சு குடுக்குறேன். ஸோ இந்த இட்லி பான்ல பார்த்தீங்கன்னா, 5 தட்டு வருது. செம்ம குவாலிட்டி. மினி சைஸ்ல இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து இது சஃபிஷியன்ட்டா இருக்கும். இந்த கடாய் வந்து நல்லாவே ஹெவியா இருக்கு. நீங்க ஏதாவது கிரேவி எல்லாம் செய்ய கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சிருக்காங்க. அதனால தாராளமா இத நீங்க வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். லிட்டும் நல்ல குவாலிட்டியா 2 சைடும் வந்து ஹேண்டிலோட வந்திருக்கு. ஸோ தட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2 இட்லி தட்டு காட்டியிருக்கேன். இது வந்து சைட்ல வந்து விளிம்பு மாரி குடுத்துருக்காங்க. நம்ம புடிச்சு எடுக்கறக்கு வசதியா. ஸோ 4+4 8 இட்லி அட் அ டைம்ல ஊத்தலாம். ஸோ இது வந்து இட்லி பான். இது இல்லாம ஒரு ஒ பான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீம் பண்ற மாரியும் குடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டோக்லா பான் குடுத்துருக்காங்க. ஸோ இட்லி பான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். கரெக்ட்டா இருக்கு. சின்ன ஃபேமிலிக்கு ஓகே. ஒரு 2 பேர், 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஓகே. நல்லாவே பெரிய சைஸ் இட்லியாவே ஊத்தலாம். இதுதான் அந்த ஸ்டீம் பண்ற பான். இதுல வந்து நம்ம இடியாப்பம், கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து ஸ்டீம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன்லாம் ஸ்டீம் பண்றீங்கன்னா, இது தாராளமா போதும். இதுதான் வந்து டோக்லா பான்னு சொல்லுவாங்க. இது நெறைய நார்த் இண்டியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட் ரெசிபீஸ் நெறைய செய்யறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 5 பிளேட் வருது. சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கு. ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. ஸோ இட்லி வந்து காலையில செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, பேன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் வந்து வைப் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊத்தாம நீங்க வந்து இட்லி ஊத்துனீங்க அப்டின்னா, எண்ணெய் வந்து வைப் பண்ணாம இட்லி ஊத்துனீங்க அப்டின்னா ஒட்டிக்கும். அதனால லைட்டா எண்ணெய் வந்து வைப் பண்ணிட்டு, இட்லி மாவு வந்து ஊத்திட்டு நம்ம ஸ்டீம் பண்ணலாம். வீக் டேஸ்ல நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நானும் வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஜீவனுக்கும் ஸ்கூல் இருக்கும். சண்டே தான் செய்வோம்.
அதுவும் மந்த்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ட்வைஸ் தான் வரும். இப்ப வந்து எனக்கு இந்த டெஃபிஷியன்சி வந்தனாலேயே ஜீவனுக்கு இந்த மாரி ஏதோ விட்டமின் B12, டி டெஃபிஷியன்சி எல்லாம் வரக்கூடாது அப்படின்றனாலயே, முடிஞ்ச வரைக்கும் எல்லா சண்டேவுமே நான்வெஜ் சமைக்க ட்ரை பண்ணிருக்கேன். தர்ஸ்டே தான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே இருந்தது. ஜூன் 2 ஐ மீன் ஜூன் 5. ஸோ ஜூன் 4 வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீக் டேஸ்ல நான்வெஜ் சமைச்சு ஜீவனுக்கு குடுக்குறேன். ஸோ காலையில சுட சுட இட்லி, மட்டன் குழம்பு தான். அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்னால அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒட்டாம வந்திருக்கு. இட்லி பேன்ல எதுவுமே ஒட்டல. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து தக்காளி சேமியா இங்க கிடைக்கும் உடுமல்பேட்ல. அந்த பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணீல ஊற வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிட்டுருக்கேன். இங்க வந்து கிராசரிஸ் நெறைய இந்த மாரி கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து பெங்களூர்ல நான் மிஸ் பண்ணேன். சேமியா பார்த்தீங்கன்னா, அங்க ராகி சேமியா, அப்புறம் வந்து இந்த மைதா சேமியா தான் கிடைக்கும். பட் இங்க வந்து இந்த மாரி நெறைய மில்லட் சேமியா கிடைக்கும். ராகி, அப்புறம் கம்பு சேமியா கிடைக்கும். தக்காளி சேமியா, கோதுமை சேமியா இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மைதால செஞ்ச சேமியாவ அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாரி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பேன்ல வந்து தாளிக்கணும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாருக்கும், டின்னருக்கும் செய்யலாம். நீங்க நார்மலா வாங்குற ஒயிட் சேமியாவும் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. நான் ஏற்கனவே அது ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி நம்ம தாளிச்சோம் அப்டின்னா, நல்லா உதிரு உதிரா நூடுல்ஸ் மாரி வரும். ஸோ இந்த கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1 வதக்கிட்டு, கருவேப்பில, காரத்துக்கு வந்து ரெட் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமா சேமியாவ வந்து நல்லா ஆற வச்சிரணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் போட்டு வதக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். ஸோ ஒரு சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுட்டு லிட்டோட வருது. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டோம் அப்டின்னா, ஈஸியான ஒரு ரெசிபி. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருப்பேன். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு வேணுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா திடீர்னு பெங்களூர் கிச்சன் வந்துருச்சு. இதுக்கு காரணம் நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் உடுமல்பேட் வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன மிஸ் பண்றேன். கவுண்டர் டாப் நல்லா பெருசா இருக்கும். ரீசென்ட்டா தான் கிச்சன் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் லைட்ஸ்லாம் போட்டு. திடீர்னு தான் வந்து உடுமல்பேட்ல இருக்கிறதா முடிவாச்சு. ஆக்சுவலா நாங்க கோயம்புத்தூர் தான் போயிருக்கணும். பட் ஸ்கூல்னால மட்டும் தான் நாங்க வந்து உடுமல்பேட்ல இருக்கோம். என்னோட குட்டி கிச்சன காட்ட சொல்லி லாஸ்ட் வீடியோல ஒரு 2, 3 பேர் தான் கேட்டிருந்தீங்க. பட் இருந்தாலும் இந்த கிச்சன் காட்டுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அமேசான்ல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டாண்டு தான். இது வந்து 4 ரேக் இருக்கிற மாரியும் இருக்கு, 5 ரேக் இருக்கிற மாரியும் இருக்கு. ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர்ல கிடைக்குது. செம்ம குவாலிட்டி. இது வந்து நம்ம வேண்டாம் அப்படின்றப்போ மடிச்சு வச்சுக்கலாம். கீழ வீல்ஸ் குடுத்துருக்காங்க 4 சைடும். எங்க வேணாலும் ஈஸியா மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிரலாம். வேணும் அப்படின்றப்போ நம்ம இந்த மாரி விரிச்சு வச்சு திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெயிட் தாங்குது. ஓடிஜி எல்லாம் கூட வச்சு ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேல ஃபர்ஸ்ட் ரேக்ல பார்த்தீங்கன்னா, இந்த திங்ஸ்லாம் நான் டிமார்ட்ல பெங்களூர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிக்னிக் டைம்ல வந்து எடுத்துட்டு போறதுக்காக அத தான் வச்சு ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். இந்த டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஃபுட் கிரேட். இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குனது இங்க உடுமல்பேட்ல. ரைஸ் அண்ட் பல்சஸ் ஸ்டோர் பண்றதுக்கு. அப்புறம் இன்னொரு ரேக்ல வந்து ரொம்ப மினிமமான குக்வேர்ஸ் தான் வச்சு இப்போதைக்கு சமையல் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெம்பரரியா ஒரு 2 இயர்ஸ் தான் இங்க இருக்க போறோம். அதனால நான் வந்து பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "அப்பா வீட்ல கிச்சன் இல்லையா?" அப்படின்ட்டு. அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எங்கனால வந்து வீடு மெயின்டெயின் பண்ண முடியாதனால, நாங்க வந்து வீடு நெறைய டிவைட் பண்ணி ரென்ட்டுக்கு விட்டுட்டோம். ஸோ கிச்சன் வந்து இல்ல. அப்பாவுக்கு சமைக்க தெரியாது. இங்க அத்தைலாம் இருக்காங்க. அப்பாவுக்கு கூட பிறந்த சிஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபுட் எல்லாம் சமைச்சு அப்பாக்கு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. நமக்கு தான் ஃபுட் குடுக்குறதுக்கு யாரும் இல்ல. சமைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ டெம்பரரியா நான் வந்து இந்த மாரி செட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் வந்து ஏற்கனவே வீட்ல இருந்தது. அது மேல தான் கேஸ் ஸ்டவ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சன்ல சமைக்கிறது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் பஸ் பார்த்தீங்கன்னா 8:30க்கு தான் வருது. அதனால இங்க வந்ததுக்கு அப்புறமா டெய்லியுமே ரைஸ் தான் லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விட்டுட்டுருக்கேன். அங்க 7:10க்கு வந்துரும். என்னால இந்த மாரி லஞ்ச் குக் பண்ண முடியாது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தட்டப்பயிர்ல கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் பொரியல், கேக் வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது வந்து வால்நட் டேட்ஸ் கேக்கு ஜீவனுக்கு ஃபேவரைட். ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹேப்பியா இருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாரும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேக் டூ ஸ்கூல் டேஸ் வந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு.
கிச்சன் வந்து குட்டியா இருந்தாலும் சந்தோஷம் ரொம்ப பெருசா இருக்கு. சொந்த ஊர்ல இருக்கிற அந்த ஃபீலே வேற தான். எதுவுமே சொந்த ஊர் மாரி வராது. என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால தாங்கவே முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்ப வேலையே இல்லாம இருக்கிற மாரி இருக்கு. அங்க 3 இயர்ஸா தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு, வேலைய ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து கொஞ்சம் எனக்கு அது கஷ்டமா ஃபீல் ஆகுது. நான் மறுபடியும் உடுமல்பேட்ல ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணி போலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவனோட படிப்புக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே. ஸோ ஜீவன் நல்லா படிச்சா போதும். அதுதான் எனக்கு இப்ப மனசுல இருக்கு. பட் இருந்தாலும் ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இப்ப இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பத்தி இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ண போறேன். ஏன்னா இப்போ புதுசா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அத பத்தின டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ இந்த ப்ரூம் ஸ்டிக்கும் மாப்பும் வந்து ஹேங் பண்ற மாரி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் செவுத்துல ஒட்டிட்டு அப்படியே வந்து நம்ம ப்ரூம் ஸ்டிக்கையும் மாப்பையும் அதில இன்சர்ட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். குவாலிட்டியா தான் இருக்கு. நான் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சண்டே வந்து நாங்க திண்டுக்கல்ல இருக்கிற எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். மண்டே வந்து விசாக நட்சத்திரம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகத்துக்கு குலதெய்வ கோயில்ல வந்து கூட்டம் அப்படி இருக்கும். 17 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து இந்த வைகாசி விசாகத்துக்கு குலதெய்வ கோயில் போறேன். என்னன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உடுமல்பேட்ல இருக்கேன். தம்பி ஃபேமிலி, தங்கச்சி ஃபேமிலி எல்லாரும் வந்து ஒரு 3 கார்ல ஒண்ணா போயிருந்தோம். ஸோ திண்டுக்கல்ல வந்து நிறுத்தி அம்மனுக்கு வந்து மாலை வாங்கிட்டுருக்கோம். அ குலதெய்வ கோயில் ஏற்கனவே வந்து நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்பாவோட குலதெய்வ கோயில். திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாரி பூ மார்க்கெட்ல பூவும் ஃபேமஸ்ஸு. அதனால 2 மாலை வந்து எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது இங்க தான் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போவோம். எல்லாருமே மாலை வாங்கியிருந்தாங்க. ரோஜாப்பூ மாலை, சம்மங்கி மாலை எல்லாமே. ஸோ நாங்க காலையில ஒரு 6:30 அந்த மாரி கிளம்பி ஒரு 8:30க்குலாம் வந்து கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி எல்லாமே குக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. இதுதான் கோவில். நல்ல பெரிய கோயில். இதுவே திங்கட்கிழமை வைகாசி விசாகம் அன்னைக்கு நாங்க அங்க போயிருந்தோம்னா, கண்டிப்பா என்னால வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்ளோ ஒரு ரஷ்ஷா இருக்கும். ஸோ மண்டே, டியூஸ்டே 2 நாள் ஸ்டே பண்ணி அங்க வந்து பூஜைலலாம் கலந்துப்பாங்க. அந்த மாவிளக்கு எடுக்கிறது, அப்புறம் இந்த மொளக்கட்டி வைப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து செய்வாங்க. எனக்கு அத பத்தி பெருசா தெரியல. நான் ஸ்கூல் டேஸ்ல அப்போ வந்து எல்லா வருஷமும் வைகாசி விசாகம் டைம்ல வந்து போயிருக்கேன். பால் குடம்லாம் எடுத்திருக்கேன். பட் ஒன்ஸ் ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் போகல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறமும் போக முடியல. ஜாப் வந்து நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ, அதனால வந்து போக முடியல. நியர்லி 20 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ, காலையில பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி, இட்லி 2மே செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆ கெட் டுகெதர் மாரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வீட்லருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. ஜீவன் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்ளோ சந்தோஷமா இருக்கான் இங்க உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறமா. 12 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா, உச்சிக்கால பூஜை. ஸோ, அதனால தட்ல வந்து தேங்காய், பழம், பூ, மாலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சிவபெருமான் தான் எங்க அப்பாவுக்கு வந்து குலதெய்வம். ஸோ, அடுத்த நாள் வைகாசி விசாகம் அப்படின்றனால தோரணம்லாம் வேற லெவல்ல போட்டிருந்தாங்க. ஸோ கரெக்ட்டா 12:00 பார்த்தீங்கன்னா, உச்சிக்கால பூஜை நடக்கும். அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோவிலுக்குள்ள போயிட்டு அர்ச்சனை அறைக்கலாம் குடுப்போம். வைகாசி விசாகத்தன்னைக்கு ஏன் போனேன்னா, எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு. குழந்தைங்க நெறைய பேத்துக்கு வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டாம். அப்புறம் என் தம்பி எல்லாருக்குமே ஒர்க்கிங்கு. ஸோ அவங்களும் எல்லாரும் லீவ் போட்டு வர முடியாதுன்னு சொன்னனால, சரி சண்டேவே ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டு, நம்ம வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ முருகரையும் அன்னைக்கு வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆக்சுவலா ஊருக்கு வந்தது. ஜீவனுக்கும் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே வீடியோல அப்டேட் பண்ணியிருந்த மாரி, ஸ்கூல்லயே வந்து எல்லா சாப்டர்ஸையுமே படிக்க வச்சுர்றாங்க. டியூஷன் தேவையே இல்ல அப்படின்ற லெவல்ல தான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ உடுமல்பேட் வந்த டெசிஷன் வந்து கரெக்ட்டு தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஜாபுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணி இங்க உடுமல்பேட்ல ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் வீடியோல கேட்ட மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம் பத்தின அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட கன்டென்ட் புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா தான் இந்த மாரி கன்டென்ட்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.